இப்போ எபிசோட் 36 to 40 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்லையே வந்துட்டு முரளிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு வினோத்னு. அவர் கூட தான் கேம்பிளிங் பண்ணியிருப்பாரு, அவர் கூட தான் சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அந்த வினோத் வந்து இப்போ பாஸ்போர்ட் அப்ளிகேஷனுக்காக உள்ளே வராரு, போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அவரை பார்த்த உடனே முரளி வந்து பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து அந்த சிவகுமார் சார்னு இன்னொரு கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னா, முரளின்னு ஒரு பையன் இருப்பான், அவன் தான் உன்னை வந்து காண்டாக்ட் பண்ணுவான், அந்த போலீஸ் உனக்கு காண்டாக்ட் பண்ணுவார், அவர் தான் இங்கே பாஸ்போர்ட் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. முரளி ஆனால் பயந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாரு. அந்த வினோத் வந்து நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வினோத் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முரளிக்கும் லலிதாக்கும் லவ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ முரளி சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் உன்னை சர்ப்ரைஸாக ஒரு குட்டி மூவிங் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் வீடு அப்படிங்கும்போதே புரியுது அவரோட காராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்க அம்மா அப்பா இறந்து போகிறப்போ அவங்க ஒரு கார் வச்சுருந்துருப்பாங்க, அநேகமாக அந்த காரை பற்றி தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ராஜாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு டாக்டர் ஸ்வேதா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சிலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த டாக்டர் ஸ்வேதாக்கு நைட் ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வருது, பயப்படுறாங்க. பயந்துட்டு ராஜாவை கூட்டிகிட்டு ஒரு டிரைவ் போகிறாங்க. அப்போ என்னோடய பர்சனல் லைஃப் பற்றி கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இல்லை, நான் யாரோட பர்சனும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு எப்படி போயிடுறாங்க. அந்த டாக்டர் ஸ்வேதா வந்து ரொம்ப தனிமையில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தான் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ வந்து முனியாண்டி தன்னோட பையனை வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிட்டார்ல. ஸோ மற்ற பசங்களாம் இவரோட பையனை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு தேடி வராங்க. வீட்டுக்கு தேடி வந்தோடனே முனியாண்டி வந்து உங்கள் எல்லாரும் பேர்லையும் ஏதாவது பொய் கேஸ் புக் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன், இங்கே வரக்கூடாது, அவன் நல்லா இருந்த பையனை நீங்கள் தான் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. அந்த பசங்களும் போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் முரளி வரவே இல்லை. ராஜா வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒருத்தர்கிட்டயா முரளியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மெசேஜ் வருது, முரளியை சேவ் பண்ணோம்னா அந்த பில்டிங்க்கு வாங்க அப்படின்னு. ராஜா பதறி அடிச்சுட்டு பறந்து போகிறாரு, முரளியை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா முரளியோட ராஜாவோட டாட்டர் அந்த சின்ன பொண்ணு இருக்கால சத்யா, அந்த குட்டி பொண்ணும் அவள் கூட இன்னொரு ஸ்கூல் சீனியர் பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு சௌமியான்னு ஒரு பொண்ணும், ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. முரளி நிற்கிறாரு. முரளி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணை பார்த்தோடனே ராஜா வந்து அவ்வளோ இமோஷனல் ஆகிட்டாரு. அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு, முரளியும் கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னோடனே என்னடா அப்படின்னோடனே நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட 1 full day ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கூடயே நான் ஒரு ஸ்கூல் சீனியரையும் துணைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவள் தான் வந்து சத்யாவை இங்கே ஏன்னா இது ரொம்ப சின்ன பொண்ணுல அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு பொண்ணு வேணுங்கிறதுனால அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ ஒரு இடத்துலையும் அந்த பெரிய பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு வந்து ஒயிட் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கா. கூடவே அந்த பெரிய பொண்ணு இருக்கிறதுனால லலிதாவையும் கூடயே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஷபானா இவங்க எல்லாருமே ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பெரிய பொண்ணை இறக்கி விட போகிறப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, வீட்டுக்கிட்ட போனால் நான் அம்மா கிட்ட மாட்டிக்குவேன், நாங்கள் ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போய் சொல்லி தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கோம், ஸோ நீங்கள் இறக்கி விட்டால் நாங்கள் மாட்டிப்போம், நீங்கள் என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் ஒரு 1000 ரூபாய் வச்சுருந்தேன் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக, அதை தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே சொல்கிறா அந்த சின்ன பொண்ணு. உடனே ராஜா வந்துட்டு, ஸோ ஓகே நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன், காருக்குள்ளே நீ மிஸ் பண்ணியிருந்தேன்னு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த பொண்ணு அப்படி இறங்கி போயிடுறா. அப்புறம் இந்த பொண்ணு குட்டி பொண்ணு அவரோட ஓன் டாட்டர் இருக்கால, அவள் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கிஸ் பண்ணிவிட்டு அவளும் கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லேடி வந்து அழுதுட்டுருக்காங்க, தன்னோட பொண்ணை காணோம், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அப்படின்னு. பாவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இருங்கம்மா கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராஜா இவங்க எல்லோரும் வராங்க ஸ்டேஷனுக்கு, ராஜா முரளி எல்லோரும் வராங்க. பார்த்தா இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட அங்கே இங்கே நிறைய இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கிது. உடனே பாவர் வந்து செம்ம கடுப்பாயிட்டு ஜீவா கிட்டே சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணை தேடி வெளியில் போகிறேன், இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்லேருந்து எங்கேயுமே நகர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவையும் முரளியும் போட்டு ஸ்டேஷனில் உட்காத்தி வச்சுட்டு ஜீவாவை காவலுக்கு உட்காத்தி வச்சுட்டு பாபர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு தேட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துருக்கும் போது ஜீவா வந்து அந்த காமெடி போலீஸ் தானே, ஸோ ஜீவாவுக்கு வந்து ஸ்வென்சிங்கிற அந்த ஹெட் கான்ஸ்டபிள் மேலே ஒரு சின்ன லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால ஸ்வென்சி கிட்ட சொல்லி நீ எப்படியாவது இவனை ஏமாற்றி ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை தேடி போயிடுறாங்க. ராஜாவும் முரளியும் எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒயிட் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாள். நேராக அவள் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவள் ரூமில் போய் செக் பண்ண அவள் நிறைய படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா, ஒரு ஆர்டிஸ்ட் போல் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல புதுசாக ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்து குளுட்டத்தியான் இன்ஜெக்ஷன் போட்டு ஃபேராக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப ஃபேர் ஆக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அவளோட பெட்ரூமில் பார்க்குறாங்க.
கரெக்டாக அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை பிடிச்சி சேவ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கிறா. அவளையும் சேவ் பண்ணிவிட்டு அவளுக்கு அட்வைஸும் பண்ணுறாங்க. கருப்பாக இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஸோ நீ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வாவர் வந்து அந்த குட்டி பொண்ணு, அந்த ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா. அந்த குட்டி பொண்ணுங்கிறது ராஜாவோட பொண்ணு இல்லை. ஸோ ராஜாவோட ஒய்ஃபும் அந்த பொண்ணும் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி வாவர் வந்து ஆர்டர் போட்டார். ஸோ இங்கே வந்திருக்காங்க. ராஜாவோட ஒய்ஃபும் பொண்ணும் ஆல்ரெடி ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட ஸ்பென்சி வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வாவரும் வந்துடுறாரு. ராஜாவும் முரளியும் அந்த பொண்ணை, அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணையும் சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போது ராஜாவோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா வாவர்கிட்ட, டேய் வாவர் நீ வந்து ஆக்ஷன் எடு, என் பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நீ உங்கள் மேலே ஆக்ஷன் எடு அப்படின்னு சொன்னோன்னே வாவர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து என்னோட சப் இன்ஸ்பெக்டர் மேலே நீ கேஸ் கொடுக்குறியா? ஒரு அப்பா தன்னோட பொண்ணை பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் நீலாவை வந்து பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்து முரளிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்களேன்னொடனே அவங்க 2 பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை கேட்டு பயங்கரமாக முரளி ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு ராஜா கிட்ட கோவப்பட்டு எனக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் எப்போ பேசினாலும், எப்போ அவர் பேசும்போதும் நீங்கள் திமிராக பேசுகிறீங்க, அவரும் பேசாமல் கேட்டுட்டு போகிறாரு. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறையா, எதனால் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ராஜா வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் காலேஜில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. வாவர் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். வாவர் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ராஜா வந்து கொஞ்சம் டுபாக்கூர் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. பட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வாவர் ஃபெயில் ஆகிடுறாரு, ராஜா வந்து செலக்ட் ஆகிடுறாரு. இதில் வந்து வாவர் என்ன திங்க் பண்ணிடுறாருன்னா, இவருக்கு போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தான் இவர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, அவருக்கு போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால, அவர் பாவப்பட்ட ஃபேமிலி, ஸோ நம்ம வசதி இல்லாத ஃபேமிலி ஆனதுனால தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியலன்னு சொல்லி வாவருக்கு வந்து பயங்கரமாக ராஜா மேலே கோவம் வந்து அப்படி அதுலேருந்தே பேசாமல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா திருப்பி கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி தான் திரும்பவும் அவர் சப் இன்ஸ்பெக்டராக இங்கே வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாவோட குட்டி பொண்ணு வந்து இவங்க முரளிக்கிட்டேயும் லலிதாக்கிட்டேயும் சேர்ந்து எப்படியாச்சும் எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாண ஃபோட்டோ ஏதாவது கொடுங்க, அது எனக்கு ஒரு 4-5 காப்பி கொடுங்க, நான் வீட்டில் அங்கங்கே வைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்து பழைய லவ்வெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் வீட்டில் போய் வைக்கிறா. அதை வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கிழித்து உள்ளேயே வச்சுடுறாங்க, பேக்கெட்டுக்குள்ளே கிழித்து போட்டுடுறாங்க, பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜாவோட ஒய்ஃபுக்கு வந்து சுத்தமாக வந்து கோபம் போகவே இல்லை, அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தும் மயங்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த சுரேஷ் பையனை கடத்திட்டு போய் கொலை பண்ணாங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதில் வந்து 2 பசங்க மாஸ்க் போட்டுட்டு வந்து தான் அவனை கடத்தியிருக்காங்க, அதெல்லாம் தெரிய வருது. ஸோ அந்த மாஸ்க்கை பற்றியே வந்து முரளி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த மாஸ்க் எந்த ஏஜென்சியில் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் அதை விற்றுருக்காங்க அப்படின்னு அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதை யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா முனியாண்டிக்கிட்டே போய் சொல்கிறாரு. முனியாண்டி வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார்ல, ஏன்னா அவரோட பையன் அதில் இன்வால்வ்னால முனியாண்டி என்ன பண்ணுறாரு, அந்த எவிடன்ஸ் எல்லாம் நைஸாக அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அந்த மாதிரி எந்த அட்ரஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் முரளிக்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ராஜா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ராஜா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருன்னா, அந்த பசங்க போட்டு வந்து டிஷர்ட் எங்கே விற்றாங்க, அதை யார் வாங்கினாங்கன்னு அதை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது 21 வயசு பசங்க தான் அதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் இப்போ ராஜாவுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. என்ன அப்படின்னா, முனியாண்டி வந்து எந்த வேலையுமே கொடுத்தா செய்ய மாட்டார், அவர் ஸ்டேஷனை விட்டு வெளியே போய் ஒரு மாஸ்கோட அட்ரஸ் வாங்குறதுக்காக போயிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு காணாமல் போச்சுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அப்போ வந்து 4-5 பசங்க வந்து உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முனியாண்டி யாரோ கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ முனியாண்டி ஸ்டேஷன் விட்டு அவசரமாக வெளியில் போய் இந்த பசங்களை பார்க்க போயிருப்பார். ஸோ இவருக்கு அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ முனியாண்டிக்கு இதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த டிஷர்ட் வாங்கின பசங்களும் 20 வயசு பசங்க, முனியாண்டி இப்போ போய் ஒரு 20 வயசு பசங்களை தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த உடனே இதில் முனியாண்டி பையனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து ராஜா சென்ஸ் பண்ணிடுறாரு. அதனால தான் அவர் ஓவராக இந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி ராஜா சென்ஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் முரளி என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கோம்ல, ஒரு லெட்டர், இந்த மாதிரி உங்கள் பையனை இந்த ராஜாஜி பார்க்குக்கு கூட்டிகிட்டு வாங்க, அந்த இடத்துல வச்சு நாங்கள் இது பண்ணுவோம், உங்ககிட்ட 10 லட்சம் பணத்தை வாங்கிட்டு பையனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த லெட்டரை ஃபாரன்சிக் லேபுக்கெலாம் அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுலேயே உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அது எழுதினது வந்து 21 வயசு பசங்க, அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ், கெமிஸ்ட்ரி லேபில் வச்சு எழுதியிருக்காங்க. ஏன்னா கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் 20-21 வயசு பசங்களாக தான் இருக்கிறாங்க. அண்ட் ட்ரக்கோட இதில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த எழுத்துலலாம் நிறைய நடுக்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எழுதும்போது ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நேராக காலேஜில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் ஒரு பையன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பையன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே டிசி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் வந்து முனியாண்டியோட பையன் தான் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு.
இப்போ நேராக ராஜாவும் முரளியும் முனியாண்டியோட ஒய்ஃப் கிட்ட போகிறாங்க. ஒய்ஃப் கிட்ட போனோடனே தீபாக்கா அவங்க வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் சொல்லி அழுதுடுறாங்க. என் பையனை ரொம்ப அடிக்காதீங்க, அவன் பசி தாங்க மாட்டான், ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே ராஜாவும் என்ன சொல்கிறாருன்னா முனியாண்டியை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து முனியாண்டியோட பையனை ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கோர்ட்டில் ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ கோர்ட்டில் ஒப்படைச்சி எவ்வளோ கம்மியாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ அடுத்த எபிசோட்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.